வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் 9ஆம் வகுப்பில் இயல் 3 ஒரு மீள்பார்வைனா ரிவிஷன். 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 3வது இயலில் இருக்கக்கூடிய செய்யுள், பாடம், துணைப்பாடம், இலக்கணம் எல்லாத்தையும் படிக்கலாம். இப்போ முதல்ல நம்ம பேட்டர்னை பார்த்துக்கலாம். பேட்டர்னை பாருங்கள் மாணவர்களே. இயல் 3ல் இருக்கக்கூடிய மணிமேகலை, திருக்குறள், பாடம் ஏறு தழுவுதல், விரிவானம், துணைப்பாடம் என்னது அகழ்வாய்வுகள், இலக்கணம் வல்லினம் மிகும் இடங்கள். இதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். இப்போ இதில் பொருள் கூறுக உங்களுக்கு எப்படி கொஸ்டின் இதில் எப்படி பிரிப்பாங்க பாருங்கள். பொருள் கூறுக, பலவுள் தெரிக, நிரப்புக, மரபு இணை சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக, கலைச்சொல் அறிக, குருவினா, சிறுவினா, மனப்பாடம், நெடுவினா, துணைப்பாடம் இப்படி கேட்பாங்க. இதிலேருந்து தான் எல்லாமே கேட்பாங்க. இப்போ பொருள் கூறுகுனா உங்களுக்கு மணிமேகலையில் இருக்கா, இல்லை செய்யுளில் வேறு செய்யுளில் இருக்குதா, திருக்குறளில் இருக்கா, எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இதிலேருந்து தான் உங்களுக்கு கேட்கப்படும். அதுக்கப்புறம் மனப்பாடம் எதில் இருக்குது அதையும் நம்ம பார்த்துக்கணும். மனப்பாடம் எந்த பிரிவில் இருக்குது, இதில் மணிமேகலையில் இருக்கா, திருக்குறளில் இருக்கா, இதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. மனப்பாட பகுதி எது இருக்கோ படிச்சுக்கோங்க. பலவுள் தெரிக பேஜ் நம்பர் புத்தகத்தில் 81வது பக்கம், 89வது பக்கத்தில் பாருங்கள். உங்களுக்கு பலவுள் தெரிக இருக்கும். அதை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அதில் பாருங்கள் பொருந்தாத இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர் திருவாரூர், கரிகையூர் அப்படின்னு இருக்குது. ரெண்டாவது ஒன்று தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். மூணாவது ஒன்றுக்கு 8, 10 ஆகிய எண் பெயர்களில் பின்வரும் வல்லினம் மிகாது. நாலாவதுக்கு தொகை சொற்கள். ஐந்தாவதுக்கு தமிழ் அகராதி அப்படின்ற மாதிரி தமிழ் அகராதி. அடுத்தது ஏறு தழுவுதல் என்பதையும் தழுவி பிடித்தல் என்கிறது. தமிழ் அகராதி ஏறு தழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது. இதற்கு சரியான விடை எதுனா ஆ. ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது பாருங்கள், அதுதான் விடை. சரி, இப்போ நம்ம குருவினாவுக்கு போகலாம். பாருங்கள், பொருள் கூறுக்கு ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம குருவினாக்கு போகலாம். பொருள் கூறுக்கு பாருங்கள். ஈயவை அப்படின்னா என்ன போட்டிருக்காங்க? ஈயவை அப்படின்னா துவரை. அடுத்தது என்ன போட்டிருக்காங்க? துவரைக்கு அடுத்து என்ன போட்டிருக்காங்க? மலை நெஞ்சை அப்படின்னு இருக்காங்க. சந்தனப்பேழை அப்படின்னா சந்தன பெட்டி. சிட்டம் அப்படின்னா பெருமை. சிட்டம்னா பெருமை. தகழ்வுனா வீண் ஆடம்பரம். பௌரி அப்படின்னா பன்வகைனா இசையில் எத்தனையோ வகை இருக்குது, இசையில் எத்தனையோ ராகம் இருக்குது. அதுபோல் பௌரி என்பது ஒரு பன்வகை. சரி, இந்த அகராதியில் இதெல்லாம் வரும். இதில் இருக்கிறது இல்லாத மணிமேகலையில் உள்ளே போய் பாருங்கள். பொருள் கூறுகளை உங்களை அதுலேயும் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், குருவினா பாருங்களேன். நீங்கள் வாழும் பகுதியில் ஏறு தழுவுதல் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது? நாங்கள் வாழும் பகுதியில் ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு என்று அழைக்கப்படுகிறது. தொல்லியல் சான்றுடன் காணப்படும் இடங்களை அகழ்வாய்வு செய்ய வேண்டியது என்ன, ஏன் அப்படின்லாம் கேட்டிருக்காங்களே. மண்ணை தோண்டி பார்த்து எலும்புகளை சேகரித்து எண்ணி பார்ப்பதற்கென்று நம் முன்னோர்களின் பண்பாட்டை எண்ணி பார்ப்பதற்கு. வெறும் மண்ணை தோன்றது மட்டும் இல்லை, அதில் இருக்க எலும்பு கூட பார்க்கறதில்ல. நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அதை பற்றி தான் அந்த தொல்லியலில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அரிக்காமேடு அகழ்வாய்வில் ரோமானிய மண்பாண்டங்கள் கிடைத்தன. அதனை ரோமானியர்களும் நமக்கு இருந்த வணிக தொடர்பு உறுதி செய்யப்பட்டது. ரோமானியர்கள் பழங்காசுகள் கோவையில் கண்டெடுக்கப்பட்டது. அப்போ ரோமானியர்களோட நம்ம அந்த காலத்திலேயே ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்ந்திருக்காங்க, அவங்களோட வணிக தொடர்பு கொண்டிருக்காங்க, நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் இந்த அகழ்வாய்வு. கடந்த காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டதால் தான் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். வருங்காலம் வளமாக அமைவதற்கும் வலிமையான கட்டமைப்பையும் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏறு தழுவுதல் நிகழ்விற்கு இலக்கியங்கள் காட்டும் வேறு பெயர்கள் என்னென்ன? ஏறு தழுவுதலுக்கு வேறு பெயர்லாம் என்னன்னு கேட்குறாங்க பாருங்கள். சிலப்பதிகாரம் புறப்பொருள் வெண்பாமாலை, ஏறுகோல், கண்ணுடையம்மன் பல்லு, எருதுகட்டு என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை எடுத்துரைக்கிறது. அடுத்தது பழமணல் மாற்றுமின் புதுமணல் பரப்பின் இடம் சுற்றி பொருள் விளக்குக, இதுவும் கேட்பாங்க. பட்டிமண்டபம், பட்டிமன்றம் இரண்டும் ஒன்றா, விளக்கம் தருக, இதையும்
கேட்பாங்க. அடுத்தது பாருங்கள், ஏறுதழுவல் குறித்து தொல்லியல் சான்றுகள் கிடைத்த இடங்களை பட்டியலிடுகின்றிருக்காங்க. சேலம் மாவட்டம், கவனிங்க, சேலம் மாவட்டம் கருவந்துறை, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகில் கரிகையூர், உசிலம்பட்டி அருகே கல்லுகுத்து மேட்டுப்பட்டி, தேனி மயிலாடுதுறை பாறை அருகே சித்திரக்கல், புடவியல், சிந்துவெளி என்ற இத்தனை இடங்களில் நமக்கு அகழ்வாய்களில் நடத்தப்பட்டிருக்கிறாங்க. ஏறுதழுவலுக்கு இதெல்லாம் ஒரு சான்றுகளாக விளங்குது. ஏறுதழுவலுக்கு முக்கியமாக இதெல்லாம் ஒரு சான்றுகளாக கிடைத்துள்ள இடங்கள் இதெல்லாம். அடுத்தது பாருங்கள், சிறுவினா தான் கொடுத்துருக்காங்க. வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாள நீட்சியை விளக்குக. ஏறுதழுவுதல் திணை நிலை வாழ்வுடன் எவ்விதம் பிணைந்துள்ளது. இதெல்லாம் உங்களுக்கு விடையும் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு பிடிஎஃப்லேயும் நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதிலேருந்து உங்களுக்கு கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை கேள்வி வரும், என்ன வரும், அப்புறம் உங்கள் ஊரில் நடைபெறும் விழா முன்னேற்பாடுகளை இந்திர விழா நிகழ்வுக்கு ஒப்பிடுக. இதையும் நல்லா படிச்சுக்கோங்க மாணவர்களே. எல்லாத்தையும் நல்லா படித்து நல்லா அழகாக எழுதணும். நீங்கள் எழுதினாதானே உங்களால் தெளிவாக மார்க்கும் வாங்க முடியும், தெளிவாக உங்களால் புரிஞ்சுக்கொள்ளவும் முடியும். பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு பிடிஎஃப்பில் கொடுத்துருக்குறேன். இது எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. நெடுவினா பாருங்கள், ஏறுதழுவுதல் தமிழர்களின் அறச்செயல் என்று போற்றப்படுவதற்கான காரணங்களை விவரி. அழகாக கொடுத்துருக்காங்க, முன்னுரை கொடுத்துருக்காங்க. இலக்கியங்கள், ஏறுதழுவுதல், தொல் சான்றுகள், பண்பாட்டு அடையாளங்கள், பாருங்கள். அடுத்தது தமிழர் அறம், தமிழர்களுடைய அறம், இது எல்லாமே சொல்லக்கூடியது உங்களுக்கு நெடுவினாக கொடுத்துருக்காங்க. ஏறுதழுவுதல் இதுவும் வரலாம், நல்லா படிச்சுக்கோங்க. பண்பாட்டு கூறுகளாக பேணி பாதுகாக்க நாம் செய்ய வேண்டிய செயல்களை தொகுத்து எழுதுக. இதுவும் அது போல் ஒரு கட்டுரையாக கொடுத்துருக்காங்க, அழகாக எழுதணும். நல்லா பார்த்துக்குவாங்கம்மா. உங்களுக்கு இதில் எல்லாம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அப்படியே இதை பிடிஎஃபாகவும் நான் உங்களுக்கு திரும்பவும் அனுப்புகிறேன். ஏற்கனவே அனுப்பிட்டேன், திரும்பவும் அனுப்புகிறேன். நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பொன்மொழிகளை மொழிபெயர்க்க. இதுவும் உங்களுக்கு கேள்விகள்லாம் கேட்கப்படும். பொன்மொழிகள்லாம். அடுத்தது பாருங்கள், வடிவம் மாற்றுகன்னு இருக்குது. ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அந்த பேராகிராஃப்லேருந்து நீங்கள் அதை சுருக்கி எழுதணும். இப்போ மரபு இணை சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. மரபு இணை சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. பாருங்கள், மேடும் பள்ளமும். சென்ற வாரம் அடைமழை பெய்ததால் சாலைகள் மேடும் பள்ளமாக காட்சியளிக்கிறது. நகமும் சதையும். கீதாவும் சீதாவும் நகமும் சதை போல எப்போதும் இணைப்பிரியாமல் இருந்தனர். முதலும் முடிவும். தவறு செய்த மகளிடம் தாய், இதுவே முதலும் முடிவுமாக இருக்க வேண்டும், இனிமேல் இவற்றை செய்யாதே என்று கூறினார். மாணவரிடம் ஆசிரியர், இதுவே முதலும் முடிவாக இருக்கட்டும், இதற்கு மேல் இந்த தவறை செய்யாதே என்று ஆசிரியர் கூறினார். எப்படி எழுதலாம்? கேளிக்கையும் வேடிக்கையும். திருவிழா என்றாலே கேளிக்கையும் வேடிக்கையும் என்று சிறுவர்கள் மகிழ்ச்சியுடன் உலா வருவார்கள். கண்ணும் கருத்தும். வேல்விழி தான் செய்யும் செயல்களில் கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்படுவதால் அச்செயல் அவளுக்கு வெற்றியை தரும். இது போல் தெளிவாக எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இதிலேருந்து உங்களுக்கெல்லாம் கேள்விகள்லாம் கேட்கப்படும். அடுத்தது தொகுப்புரை எழுதுகன்றிருக்காங்க. உங்கள் பள்ளியில் நடக்கிற ஒரு விழா, இலக்கிய மன்ற விழாவாக இருக்கலாம், இல்லை ஆண்டு விழாவாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் டே, எதுவாக இருந்தாலும் ஒரு தொகுத்து ஒரு தலைப்பு கொடுத்தோம்னா அதை எழுதுறதுக்கு தயாராக இருக்கணும் மாணவர்களே. அதுதான் இது. சொல்லும் பொருளும் ஏற்கனவே பார்த்து நம்ம பாருங்கள், சிறுவினா குருவினா எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி மாணவர்களே. நம்ம மீண்டும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இப்போ இயல் 3 முழுவதுமே நம்ம பார்த்தோம். இதிலேருந்து அந்த பேட்டர்னை வச்சு எல்லா கொஸ்டினுமே நீங்கள் நல்லா படிங்க, தெளிவாக இருங்க, பயப்படாதீங்க, தைரியமாக எழுதுங்க. எல்லாத்தையும் அழகாக எழுதி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நன்றி மாணவர்களே, நன்றி.